We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding and a cup of good cheer. Good tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year. We won't go until we get some. We won't go until we get some. We won't go until we get some. So bring some out here. Good tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. City sidewalks, busy sidewalks, dressed in holiday style. In the air there's a feeling of Christmas. Children laughing, people passing, meeting smile after smile. And on every street corner you'll hear silver bells, silver bells. It's Christmas time in the city. Ring-a-ling, hear them sing. Soon it will be Christmas Day. Strings of street lights, even stoplights, blink a bright red and green as the shoppers rush home with their treasures. Hear the snow crunch, see the Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe to Fuzzy Forest speed, and hitch him to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. எல்லோருக்கும் முதல் கண் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி நான் இப்பொழுது எங்கள் சிங்கம் ஐயா அவர்களின் இந்த குதூகல கதம்பம் என்ற ஜூமில் இந்த கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்ல இருக்கின்றேன். அதை உள்ள பிழைகள், குற்றங்கள் எது இருப்பினும் அவற்றை களைந்து அதை கேட்டு அதில் உள்ள உண்மை நிலைகளை புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். கதையை கேளுங்க, கதையை கேளுங்க, கதையை கேளுங்க, கதையை கேளுங்க. கேசு பாலன் நம்மிடையே வந்துதித்த கதையை கேளுங்க, கதையை கேளுங்க, கதையை கேளுங்க. அன்பர்களே, சபையோரே, இன்றைக்கு 2024 வருடங்களின் முன்னே உலகை படைத்த இறைவனுக்கு பெரும் சோகம், கவலை. ஏன் தெரியுமா? மனித சமூகம் அட்டூழியம், கொடுமை, வன்முறை,
இவர் தலைதூக்கி தாண்டவமாடியதனால் அவருக்கு இதை எப்படி சரி பண்ணலாம் என்று ஒரே கவலை. அன்பு, புறஸ்நேகம், மனிதாபிமானம் இல்லாதொழிந்தது. இதை மக்கள் மத்தியில் கொண்டுவர வேண்டும். இவற்றை மீட்பதற்காக, அதாவது இந்த அடிமை தலையிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களை இது மீட்பதற்காக பரமபிதா தன் மகனினே இப்பூவுலகுக்கு அனுப்ப திட்டமிட்டார். இதற்காக இவர் இறை பக்தியுள்ள ஒரு குடும்ப பெண்ணை, அதாவது இறை பக்தியுள்ள ஒரு குடும்பத்தின், அதாவது அன்னம்மாள் சுவாக்கியனின் மகள் மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த மரியா இறை நம்பிக்கை, பிரஸ்நேகம், அன்பு, நீதி போன்ற பல நற்குணங்களை உடைய ஒரு கன்னி. இவள் காலை மாலை தவறாமல் இறை வழிபாட்டில் ஈடுபடுவாள். அப்படியாக ஒரு காலை நேரம் இவர் இறை வழிபாட்டில் இருக்கின்றார். அப்படி இறைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் பூசித்தே கரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். இறைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் பூசித்தேன் கரமே உன்னை கேட்க நான் உச்சிடமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். இளையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்ந்திடுவேன். மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க தலைமேல் கரம் குவித்தேன். அருள்மிகு பெற்றவளே, வாழ்க ஆண்டவர் உன்முடனே. இது என்ன சத்தம்? வாழ்த்தறி போல கேட்கின்றது. என்னை வாழ்த்தும் அளவுக்கு நான் என்ன பெரிய பெரிய புகழ் பெற்றவளா? இல்லையே. மரியே, தூய ஆவின் வல்லமையில் நீர் கருவுல ஊர் ஆண் மகவை பெற்றுடுவீர். அதுக்கு ஏசு என்று பெயரிடுவீர். என்னது? அஜ்ஜோ அஜ்ஜோ, இது எப்படி நடைபெறும்? நான் சூசி என்பவருக்கு மன ஒப்பந்தமானவள் அல்லவா? அவர் என்ன நினைப்பார்? ஊர் என்ன நடக்கும்? உலகம் என்ன நடக்கும்? எல்லாம் முற்றாகினார் பிறகு இது எப்படி நடக்கும்? கடவுளே, தூய ஆவி உங்கள் மெய் நிலையிடும். இறைவனால் ஆகாதது இதகம் இல்லை. ஐயோ, ஆண்டவரின் சித்தம் இதுவா? இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சித்தம் போல் ஆகட்டும். அப்படி இறைவனுடன் தன்னை ஒப்படைத்துட்டார். இதே தூவதூதன் மரியாவின் கற்பத்தின் மேல் சந்தேகப்படும் சூசையின் கனவிலே தோன்றி, என்னன்னு சொன்னால் சூசை இவ கற்ப தனக்கு கல்யாணம் ஒப்பந்தம், மன ஒப்பந்தம் முற்றாகிவிட்டது. அவையல் வாழக்கு முதல் இவள் கருவுற்றுட்டாள். அப்ப என்னண்டு இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது என்று யோசிச்சு இவரை மெல்லமாக தட்டி விடுவோம் என்று யோசிச்சுட்டார். அப்ப அவர் நித்திரியா இந்த கவலைப்பட்டு கொண்டு படுத்த நேரம் அவர் கனவிலே தோன்றி, சூசையே சூசையே, மரியா கருவுற்றது தூய ஆவியின் வல்லமையால். அவருக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஏசு என்று பெயரிடுவீர். இவரை மக்களை அடிமை நிலையில் இருந்து மீட்கும் மெசியா. இது இறைவனின் திருவுள்ளம். அப்ப இப்படி சொன்னோன்னே சூசை திடுக்கிட்டு எழும்பி, ஐயோ, நான் இறைவனின் சித்தத்தை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டுமே என்று நினைத்து உடனே மரியாவை நான் ஏற்று கவனமா பார்ப்பேன் என்று அந்நேரமே
அவர் இறைவனுக்கு சத்திய வாக்கு கொடுக்கின்றார். இந்த நேரத்தில் ரோமை பேரரசு முழுவதையும் அகஸ்ட சீசர் என்ற அரசன் ஆண்டு வந்தார். அவர் தன் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் அனைவரையும் கணக்கிட எண்ணினார். உங்களுக்கு தெரியும், எங்கட ஊர்லயும் காலத்துக்கு காலம் குடிசன மதிப்பீடு என்று குடிசன மதிப்பீடு எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதனை மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தண்டோரா போட்டு அறிவிப்பாளரை கூப்பிடுகின்றார். அவருக்கு பெயர் கட்டியக்காரன். அப்ப கட்டியக்காரன் தனது தம்பட்டத்தோட வருகின்றார். கட்டியக்காரன் வந்தேன் ஐயா, வந்தேன் ஐயா, கட்டியக்காரன் வந்தேன் ஐயா, வந்தேன் ஐயா, அகஸ்ட சீசர் கட்டளையை கச்சிதமா செப்ப வந்தேன். கட்டியக்காரன் வந்தேன் ஐயா, வந்தேன் ஐயா, கட்டியக்காரன் வந்தேன் ஐயா, வந்தேன் ஐயா, கவனமாக கேட்டுடுவீரே மக்களே, கவனமாக கேட்டுடுவீரே, கவனமாக கேட்டுடுவீரே மக்களே, கவனமாக கேட்டுடுவீரே. அதாவது உங்கள் கோத்திர வழி மரபு கமைவாக அவரவர் சொந்த ஊர் சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்திருவீர். இது அகஸ்டர் சீசரின் கண்டிப்பான அரச கட்டளை. இது அகஸ்டர் சீசரின் கண்டிப்பான அரச கட்டளை. கேட்டுடுவீரே மக்களே, கேட்டுடுவீரே. சொல்லிப்பட்டேனே நானும் சொல்லிப்பட்டேனே, சொல்லிப்புட்டேனே நானும் சொல்லிப்புட்டேனே, காடு மேடு தந்து தவறு குச்சோளுங்கள் குறுகோளுங்கள், காடு மேடு தந்து தவறு குச்சோளுங்கள் குறுகோளுங்கள், எல்லா இடமும் பாய்ந்து பாய்ந்து சொல்லிப்புட்டேனே, எல்லா இடமும் பாய்ந்து பாய்ந்து சொல்லிப்புட்டேனே, அகஸ்ட சீசர் கட்டளையை சொல்லிப்புட்டேனே, அகஸ்ட சீசர் கட்டளையை சொல்லிப்புட்டேனே. சூசை தாவீதின் கோத்திர வழிமரபினர், அதாவது தாவீது அரசரின் 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறையினர், அவற்ற கோத்திர வழிமரபினர். இதனால் சூசை பெத்லேகம் சென்று அவர்களுடைய ஊரில் தான் அவருடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும். மரியாவை, நிறை மாத கற்பனையான மரியாவை வீட்டிலே தனியே விட்டு போக இயலாது. இதனால் நிறை மாத கற்பவதியான மரியாவையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு பலஸ்தீனாவில் உள்ள பெத்லேகம் என்ற ஊருக்கு பெயர் பதிவு செய்வதற்காக செல்கின்றார். மரியாவை கழுதமேல் ஏற்றிக் கொண்டு கால்நடையாகவே செய்கின்றார்கள். அந்த காலத்துல பஸ் இல்ல, கார் இல்ல, பிளைட் இல்ல, நடந்துதான் செல்ல வேண்டிய நிர்பந்தம். வேகமாக நடக்க முடியுமா மரியாவால்? அல்லது மரியாவை ஏற்றுக்கொண்ட கழுதை தன்னும் வேகமாக நடக்க முடியாது. என்னன்னா நிறை மாத கற்பனை. அப்ப மெல்லம் மெல்லம் மெல்லமாக இவர்கள் நடந்து செல்கிறார்கள். இப்படி இவர்கள் மெதுவாக நடந்து சென்றதால் இவர்களை முந்திக் கொண்டு போனவர்கள் எல்லாரும் பெத்லேகமில் இடம் எடுத்து விட்டார்கள். இரவு தங்குறது இருந்தா இவையால் போக இரவாய் விட்டது. கட்டாயம் இரவு தங்க வேணும், தங்க இடம் இல்லை. ஒவ்வொரு வீடாக, அதாவது சத்திரம், சாவடி மற்றும் அவருடைய சொந்தக்காரர் எல்லாற்ற வீடுகளும் நிறைந்து விட்டது. அப்ப எல்லா இடமும் போய் நிறைந்து விட்ட உடனேயும் இவர் ஒவ்வொரு வீடு வீடா தட்டி இருக்கிற, ஐயா இந்த அம்மாவினுடைய பரிதாபத்தை பார்த்து இரவு மாத்திரம் தங்க இடம் தாருங்கள். இல்லை, இதுதான் மறுமொழி. அடுத்த வீட்டுக்கு சென்றால் இல்லை, மறுமொழி. 3வது வீட்டுக்கு சொல்றார், இல்லை, இதுதான் மறுமொழி. சூசைக்கு பெரித்த கவலை, மரியாவால் களைச்சு போய்விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் ஓர் மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதர் அவர் வேண்ட பரிதாபநிலையை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு ஊர்கோடியில் ஒரு மாடடை குடில் உண்டு. இந்த குடிலே நீங்கள் வேணுமானால் இரவை கழியுங்கள்.
சூசை மரியும். ஐயோ, இறைவன் எங்களுக்கு இதை தந்ததே பெருங்காரியம், இறை சித்தம் இதுவானால் நாங்கள் போய் தங்குறோம் என்று அந்த மனிதாபிமானம் சொன்னவருக்கு நன்றி கூறி இவர்கள் போய் அந்த மாடடையும் குடிலில் தங்குகிறார்கள். அந்த இரவு சாமத்தில் மரியாவுக்கு பேறுகாலம் வேதனை உண்டாகின. இப்படி இருக்க அந்த நேரத்தில் பெத்தலேகனை சுற்றி எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கும் இடையர்தான் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களை கிடைகளை கூட்டிலே அடைத்து விட்டு, அதாவது மலையல்ல உள்ள புகைகளில் அடைத்து விட்டு அவர்கள் வீடு போவார்கள். பகல்லே வந்து மேயறதுக்காக திறந்து விடுவார்கள். இதுதான் வளம். ஆனால் இப்ப அவர்களுக்கு தெரியாத பல சனம் வந்து அங்க நிக்குது, பெயர் பதவிக்கு செய்ய வந்தவர்கள். அப்ப திரும்பி போயிட்டு தங்களுடைய ஆடுகளையும் கிடைகளை களவாடி கொண்டு போடுவார்கள் என்ற சந்தேகத்துல இவர்கள் இரவிரவாக விழித்து காத்திருக்கிறார்கள். விழித்து காத்திருக்கும் போது அப்போ நித்திரை மொழிப்புக்காக அவர்கள் தீவட்டி மூட்டி தங்களுக்குள்ள கதைச்சு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆள் கேட்கிறார், அந்தோனி இங்க வா, எல்லாம் நீ உண்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டியா? ஆமா ஐயா எல்லாம் அடைச்சிட்டேன், எல்லாம் சரியா ஆடுகள் கணக்கா இருக்கிறா. ஆமையா எல்லாம் எண்ணி போட்டேன். இங்கால பெருமாள் சாமி நீ என்னடா? எல்லாம் சரியையா. இனி இந்த தீவரைக்கு முன்னால் இருந்து நாங்கள் குளிர் காஞ்சி நித்திர கண்குட்டாமல் இருக்க வேணும். அவங்க எப்படி வந்து களவாடி கொண்டு போறாங்கள் என்று தெரியாது என்று சொல்லி அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது திடீரென்று வானத்திலேயே பெருத்த சத்தம். Hosanna in excelsis. Gloria. Hosanna in excelsis. அப்போ திடீரென்று வானத்துல ஒரு பிரகாசம், அதே நேரத்துல ஒலி சத்தம். இது ஒரு காலம் இல்லாமல் இன்றைக்கு இப்படி கேட்கின்றதே என்று அவர்கள் திகைத்து இடையர் அண்ணாந்து வானத்தை பார்க்கும் பொழுது ஏராளம் வானதூதர்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பூவுலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் வந்திடுக. பூவுலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் வந்திடுக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இடையர்களுக்கு நடக்கிறது என்னென்று தெரியவில்லை. எல்லாரும் திகப்படணும். அவன் ஊரே ஒருத்தராக விழிச்சுட்டு இன்ன வானத்துல சத்தம் என்று கூடிவிட்டார்கள். அப்பொழுது வானதூதர்களை நோக்கி, வானதூதர்களே பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி இது முதல் முறையாக உங்களுக்கே அறிவிக்கப்படுகின்றது. அதாவது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு மெசியாவை நீங்கள்
பார்த்திருந்தீர்கள் அல்லவா? அந்த மெசியா இந்த ஊரிலே ஊர்கோடியில் உள்ள மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கின்றார். கந்தல் துணிகளால் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு நான் தரும் அடையாளம் என்று இந்த வானதூதர்கள் சொன்னார்கள். உடனே இடையர்கள் அந்த ஊர் ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து, வாருங்கள் வாருங்கள், எங்களுடைய மெசியாவை போய் பார்ப்போம் என்று சொல்லி எல்லாரும் ஊர்கூடி மாட்டு தொழுவத்து போடுவாங்க. அங்கே போய் துறந்த இயேசுபாலனை கண்டு வணங்கினார்கள். எப்படி வணங்கினார்கள்? போய் எல்லாருமா சேர்ந்து ஊரே சேர்ந்து கொண்டாடுது. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்து தாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்துட்டாரே கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாவங்களை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முடிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாருங்கள், கூடி வாருங்கள், ஆடி பாருங்கள், எத்தலைமின் முன்னடையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. எத்தலையின் முன்னடையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இதை கேட்ட உங்களுக்கு இந்த பாலங்குடிலை பார்த்த இயேசுவை, அடுத்த கிறிஸ்துமஸ் இதுகள் எல்லாரையும் பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ.
கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை. கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை. கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை. ஆடை அழகி மேரி உனக்கு முத்து மாலை பரிசு. மேடை பேச்சு மோகன் உனக்கு தங்க பேனா பரிசு. பாட்டு பாடும் பாபு உனக்கு பட்டு சொக்காய் பரிசு. ஆட்டமாடும் ராஜி உனக்கு டான்ஸ் பாப்பா பரிசு. சீருடை தாங்கிய ஷீலா பொண்ணுக்கு சிக்லெட் பாக்கெட் பரிசு. 100க்கு 100 என மார்க்கு வாங்கிய நூர்ஜஹானுக்கு வாட்சு. கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை. கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. பிள்ளை நெஞ்சில் கள்ளம் இல்லை, சிரித்தால் என்ன பாவம். பிள்ளைகள் கொண்ட உடலை அந்த தேவன் கொடுக்க கூடும். தாத்தா தானே பார்வை கொஞ்சம் குறைவாய் இருந்தால் என்ன, தட்டி தடவி தடுக்கி விழுந்தால் சிரிப்பாயோ என் கண்ணே, சிரிப்பாயோ என் கண்ணே. கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை. கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. கண்ணீர் சிந்தும் கண்கள் தன்னில் கருணை காட்ட வேண்டும். வாடும் நெஞ்சமாறும் வண்ணம் வார்த்தை பேச வேண்டும். ஊனம் கொண்ட உயிர்கள் வாழ உதவும் எண்ணம் வேண்டும். அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும், அன்னை உள்ளம் வேண்டும். கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை. கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை.